பிரியாணி ஸ்டைலில் ஒரு தட்டைப்பயிறு சாப்பாடு செய்யலாமா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் காலையிலே வந்து தட்டைப்பயிறு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அரிசி ஒரு சைடு வந்து ஊறிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு. தக்காளி வந்து ஒரு 3 பெரிய தக்காளியாட்டம் அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரில் தான் இன்றைக்கி வந்து நான் சாதம் பண்ண போகிறேன். அதனால் பார்த்திங்கன்னா, குக்கர் வச்சு ஆயில் வந்து தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். அது கூட கஸ்தூரி இலைன்னு சொல்லி ஒரு இலை இருக்குது. ஸோ அதுவுமே கடைகளில் கிடைக்கும். அது வாங்கி ஆட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து அது நல்லாயிருக்கும். ஸோ அதை போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசம் போக நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணுனால கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் எதுவுமே போடல. மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் இது 3 மட்டும்தான் போட்டேன். டேஸ்ட்டு உண்மையாகவே சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஒரு டைம் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு நல்லா வந்து ஊற வைக்காம விட்டு அது சாதமே வந்து சரியாக வரல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நான் தட்டைப்பயிறு சாப்பாடே செய்கிறேன். ஆனால் வந்து மசாலா இது மட்டும்தான் போட்டேன். மசாலா போட்டது சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக இது போடுங்க. அதிகமாக கறி மசாலா, கரம் மசாலா எல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் போட்டிங்கனாலே போதும். சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்க தட்டைப்பயிறில் ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டு அது இதில் நல்லா கிளறி விட்டுடலாம். அப்புறம் ஊற வச்ச அரிசி இதில் கொட்டி நல்லா கிளறி அப்புறம் வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ ஒவ்வொரு மாதிரி ஊற்றுவோம். ஒரு டம்ளருக்கு 2 சொம்பு தண்ணி அந்தமாரி ஊற்றுவோம். அந்தமாரி நீங்கள் எப்படி ஊற்றுவீங்களோ அந்தமாரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டு லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் புழிஞ்சிட்டு உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விடலாம். ஏன்னா தட்டைப்பயிறு வந்து வேகணும் இல்லையா, அதனால் ஒரு 3 to 4 விசில் விடலாம். விட்டுட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் இறக்குனா சூப்பரான தட்டைப்பயிறு சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். டேஸ்ட்டு உண்மையாகவே சொல்கிறேன் நல்லா இருந்தது. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன். அதேமாரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.